أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يؤمنون بالجبت والطاغوت ويقولون للذين كفروا هؤلاء أهدى من الذين آمنوا سبيلا أولئك الذين لعنهم الله ومن يلعن الله فلن تجد له نصيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 306வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 49, 50 இரண்டு வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி உண்டான கெட்ட குணங்களை பற்றி பேசி வருகிற அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்து காண்பித்தான். என்ன? ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிச்சிருவான். தான் நாடினால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? மன்னிச்சிருவான். பொதுவாக பாவத்தை விட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறான். மிக முக்கியமாக ஷிர்க்கை விட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும். இதை பற்றி உண்டான செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பச்சை குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த குழந்தை ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குழந்தை பாவம் செய்யாது, இது பச்சை குழந்தை, இது என்ன பாவம் செய்யுது, இது பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த யூத கூட்டம் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, நஹ்னு கஅவுலாதி ஸிகார், நாங்களும் இந்த குழந்தைங்க மாதிரி பாவம் செய்யாதவங்கன்றாங்க. என்ன சொன்னாங்க? நாங்களும் இந்த குழந்தைங்க மாதிரி பாவம் செய்யாதவங்க. காலையில செய்யற பாவத்தை சாயந்தரம் அல்லாஹ் மன்னிச்சிடறான், சாயந்தரம் செய்யற பாவத்தை அல்லாஹ் தஆலா காலையில மன்னிச்சிடறான். நீங்க டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்க பாவமே செய்யாத ஆட்கள். ஆக பரிசுத்தமான ரொம்ப தங்கத்திலே தக்கம் எங்க இல்ல 20 ஆமா என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தங்கத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ரொம்ப அவங்களவே மெச்சி பேசின உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க? ஆயத்தை இறக்கி சொன்னா, அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், நாயமே நீங்க பார்க்கலையா? ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்களவே பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. அவர்களே என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் யாருங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ் தான் தெரியும். ஹுவ அஅலமு பிமனி தகா, கூட்டத்திலேயே யாரு ரொம்ப தக்வாவுக்கு உண்டான மனிதர்கள்ங்கிறது யாருக்கு தான் தெரியும்? நம்ம தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நிற்கிறோம், நாம தான் எல்லாத்துலேயும் முந்தி நிற்கிறோம், நாம தான் மோதினாருக்கு பக்கத்திலேயே நிற்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு நாமளே என்ன செஞ்சிடக்கூடாது? மார்க் போட்டுக்க தேவையில்ல. மார்க் யாரு தான் போடுவான்? அல்லாஹ் தான் போடுவான்.
இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, ரசூல்லாட்ட வந்து தாங்க தான் பரிசுத்தமானவங்க ரொம்ப ரொம்ப பெருமையோடு பேசுகிற போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, நாயகமே இந்த மனிதர்கள் அவர்களையே பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. உண்மையான செய்தி என்ன தெரியுமா, பலில்லாஹு யுஸக்கி மையஷா. அசல் பாடம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் யாரை நாடுகிறானோ அவரைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறான். இப்ப பரிசுத்தப்படுத்துதல்ங்கிறது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கு. அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு பெரிய நீண்ட பாடத்தை என்ன செஞ்சாங்க, நாம தஃப்சீர்ல பார்த்தோம். கடைசியாக நாம பார்த்த பாடத்துல எந்த விதமான ஒரு சந்தேகம் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது யாருடைய கரத்தில் இருக்குதுங்க, அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்குது. நாம நம்மளைவே என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமைக்குண்டான மனிதர்களாகவோ சிறந்தவங்களாகவோ பெருமையானவர்களாகவோ நல்ல ஆளு சாலிஹீனு முத்தக்கீனு அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்னலாம் சொல்லி இருக்கிறானோ அத்தனைக்கு நான் தகுதி என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நினைச்சிடக்கூடாது. எப்படிப்பட்ட ஆளுங்க, நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க. ஏங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல தடவை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. சக்ராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. என்னங்க சக்ராத் ஹால் அமல்னாலும் அமல் அப்பேற்பட்ட அமலுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அமல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா 3 பேரும் மஸ்ஜிது நபவிக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதுங்க, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஆளு தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி சத்தம் வருது. என்னங்க, தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி சத்தம் வருது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யாரோ உள்ள அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சொன்னோன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க. ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச ஆள் இவர் தான்ங்கிறது இன்னார் தான்ங்கிறத வந்து சொல்றதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான்னு கேட்டாங்க. என்னங்க, என்ன அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான்னு கேட்டாங்க. ஆமாங்க நாயகமே, அவர் அல்லாஹ்வுடைய பயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாருன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தஹஜ்ஜத்தில் நீங்க போய் பார்த்தாலும் அந்த தஹஜ்ஜத்தில் இருக்கிற ஆள் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருப்பாங்க. குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டிருக்குது அப்படியே நீங்க ஓதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இவர்கிட்ட ஓதி கற்றுக்கங்கன்னாங்க. இப்படி பல சிறப்பு. என்ன கேள்வி கேட்டாலும் எதுல பதில் சொல்லுவாங்கன்னா குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டே பதில் சொல்ற ஒரு ஆள் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. சொல்ற புரியுதுங்களா, இவங்க சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் இந்த கண்டிஷனுக்கு வந்து சக்கராத் ஹால்ல படுத்தோம்னா நாமெல்லாம் என்ன நினைப்புல இருப்போம் தெரியுமா, அல்லாஹ் காப்பாத்தணும், டைரக்டா சொர்க்க திறந்து வச்சு நேரம் நமக்கு ரெடியா இருக்கு, நம்ம மனசுக்குள்ள நம்மளே என்ன செய்வாங்க, கற்பனை பண்ணிக்குவோம். 4 பொட்ட புள்ள யாருக்கு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்ப ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க. வந்து கேட்டாங்க, பைத்துல் மால்லேருந்து ஏதாவது உங்களுக்கு சதக்கா தேவைக்குண்டான விஷயங்களை பொருட்களை கொடுக்கட்டுமா, எனக்கு கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க, நீங்க 4 பெண் குழந்தைகளை வேலை வச்சிருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப அழகா சொன்னாங்க, அது விஷயத்தில் நீங்க எதுவும் கவலைப்பட்டுக்க வேணாம். என்னங்க, பொருளாதார விஷயத்தில் நீங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். ஏன்னா என் 4 பிள்ளைங்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை ஓதுறது கற்றுக் கொடுத்துருக்கிறேன் நான். எவர் ஒருவர் சூரத்துல் வாக்கியாவை மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் ஓதுறாரோ அவருக்கு வறுமை வராதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது விஷயத்தில் நான் எதுவும் கவலைப்படலை. எனக்கு ஒரே ஒரு கவலை, ஆனால் அது உங்களால் கொடுக்க முடியாதுன்ட்டு. என்னங்க, எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும், அது உங்களால் கொடுக்க முடியுமா, அது உங்களால் கொடுக்க முடியுமா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அது என்னால் கொடுக்க முடியாது, அது என்னால் கொடுக்க முடியாது. இப்போ எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, அப்பேற்பட்ட சீதேவி கடைசி நேரத்தில் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறானா. அப்புறம் நாமள மாதிரி சாதாரணமான ஆள்லாம் எப்படி இருக்கணும், என்னங்க, என்னைக்குமே எப்படி இருக்கணும், அழுகையும் கண்ணீருமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ நாம கொஞ்சோன்னு அமலை செஞ்சுக்கிட்டு நம்மளவே என்ன செஞ்சுக்க தேவையில்ல, மார்க் போட்டுக்க தேவையில்லை. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுன்னு ஒருத்தர் ஹஜ்ஜில் போய் ஒருத்தர் கேட்டாராம்மா, நீங்கள் எப்பேற்பட்டார், நம்மெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை ஹஜ்ஜுக்கு வந்துடுறோம் அப்படின்னு அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. என்ன போடுறாரு, லிஸ்ட்டு போடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்துக்கிட்டு ஹஜரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா சஜிதால உட்கார்ந்து கேட்டாலும், யா அல்லாஹ் உன்னுடைய வாசல்ல ஒரு பிச்சைக்கார ஃபகீர் வந்திருக்கிறேன், எனக்கு நீ பிச்சை கொடுக்க மாட்டியான்னு கேட்டாங்கண்டா. அப்ப என்ன தரம் இருக்குது, சொல்றது புரியுதுங்களா. அப்ப நம்ம எப்படி வாழணும்டா, நம்ம கல்புல நம்ம எளிமையானவங்களா இருக்கணும். நான் ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஒரு சாதாரணமான ஆளுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள் என்ன நினைக்கணும். இந்த நினைப்பு தான் என்ன ஆகும் தெரியுமா, நம்மளை பரிசுத்தமானவராக ஆகும். சொல்ற புரியுதுங்களா. இப்ப இந்த நினைப்பு தான் நம்மளை பரிசுத்தமானவர்களாக ஆக்கும். ஆமா, நாம நம்மளையே பெருசா நினைச்சுக்கிட்டா அப்ப அந்த தன்மை நமக்குள்ள என்ன செய்யாது,
வரவே வராது. இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க தான் பரிசுத்தமானவன் பெதட்டிக்கிட்டப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா இவங்க பரிசுத்தமானவன் கிடையாது, அல்லாஹ் தஆலா தான் யாரை நாடுகிறானோ அவங்கள தான் பரிசுத்தப்படுத்துவான். இதை பற்றி உண்டான ஒரு பெரிய டீட்டெயிலான பயான் என்ன செஞ்சோம், நம்ம சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அதே யூதர்களை பற்றி உண்டான ஒரு மடமைத்தனத்தை தான் என்ன செய்யறான் பேசுறான் அல்லாஹ் தஆலா. ஏற்கனவே அவங்க சொன்னது மடமைத்தனம். மடமைத்தனம்னா என்னங்க? முட்டாள்தனம். முட்டாள்தனம்னா விவரம் இல்லாம பேசுறது. என்னதுங்க? விவரம் இல்லாம பேசுறதுக்கு பேர் என்னதுங்க? முட்டாள்தனம், மடமைத்தனம். எந்த அறிவுக்குண்டான கூறுகளே இல்லாம பேசுற ஒரு பேர் தான் என்ன செய்யறது? என்னப்பா விவரம் இல்லாம முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்றோம்ல. அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை பார்த்து கேட்கிறான், இந்த முட்டாளுடைய அடுத்த அடையாளத்தை நான் சொல்றேங்கிறான் அல்லாஹ் தஆலா. என்னங்க புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு யூத நசாராக்களுடைய மிக மிக மோசமான மடமைத்தனத்தை பத்தி தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல பேச வர்றான். இப்ப மேல சொன்னாங்க, சிரிப்பா வருது. ஒரு பக்கத்துல இவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா சிரிப்பா தான் வரும். ஆனா ஆயத்துல அல்லாஹ் தஆலா வர்ணிச்சு கட்டிட்டு பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுகளவு கூட ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் விட்டு கொடுக்கறதே இல்லைங்க. என்னமோ பேசிக்கிட்டு போகட்டும், நீங்க என்னமோ நீ என்ன ஏன் என் ஹபீபை பத்தி நீ எப்படிப்பா பேசலாம்? நீ அந்த அளவுக்கு கூட நீ மனசுக்குள்ள கூட நீ நினைச்சிடக்கூடாது. இவங்க பல விஷயங்களை வாய் திறந்து சொன்னது கிடையாது, பல விஷயங்களை மனசுக்குள்ள தான் நினைச்சாங்க. மனசுக்குள்ள அவன் அந்த பக்கம் நினைச்சிருப்பான், இந்த பக்கம் ஆயத்து இறங்கி இருக்கும். இதனாலதான் அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கே பல நேரங்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. மேல சொன்னாங்க, நாங்க தான் பரிசுத்தமான தங்கத்திலையும் அந்த தங்கம் இந்த தங்கங்கிற குவாலிஃபிகேஷனை பத்தி பேசிக்கிட்டாங்க. இங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இதை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, இவங்களுடைய அறிவியலித்தனம், இவங்க அறிவில்லாதவங்கிறத அடுத்த இன்னொரு வார்த்தையின் மூலமாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. யாரு? இந்த யூதர்கள். என்ன சிரிப்பா தான் வரும். ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் தான் இந்த யூதர்கள் பண்றது. சுருக்கமா சொல்றதா இருந்தா என்ன சொன்னா, முகம்மதை விட நாங்க தான் நல்லவங்கன்ட்டாங்க. என்னங்க? ஆமா, முகம்மதை விட, முகம்மதுடைய தோழர்களை விட நீங்க தான் கிரேட் அப்படின்னு ஒரு கூட்டத்தார்களை பார்த்து சொல்லிட்டாங்க. நீங்க தான் கிரேட். யார் அந்த கூட்டத்தார்கள்? சரி, இவங்க என்ன யாரை பத்தி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற, அல்லாஹ் ரசூலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சொல்றாங்க, அவங்கள விட நாங்க தான் சிறந்தவங்க என்ன செஞ்சாங்க சொல்றாங்க. இது யாரை கம்பேர் பண்ணி சொல்றாங்க தெரியுமா? யாரை விட சிறந்தவங்க தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிற ஆட்களை விட சிறந்தவங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் யார் தெரியுமாண்டா? சூனியத்தையும் ஜோசியத்தையும் பார்த்தே வாழ்க்கையை கழிக்கிற ஆட்கள். என்னதுங்க? சூனியத்தையும் ஜோசியத்தையும் பார்த்தே வாழ்க்கையை கழிக்கிற ஆட்கள். இந்த ஆட்கள் யூத நசாராக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, முகம்மது சிறந்தவரா நாங்க சிறந்தவங்களா? புரியுதுங்களா? சூனியமும் ஜோசியும் பார்க்குற ஆட்கள் வந்து யார்கிட்ட கேட்குறாங்க? யூதர்கள்ட்ட கேட்குறாங்க. யூதர்களுடைய பாதிரிகள்கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செஞ்சு வைப்பீங்களா? செஞ்சு வைப்போம். எங்களுக்கு ஒரு சந்தேகம், முகம்மது நல்லவரா நாங்க நல்லவரா? என்ன இப்படி கேட்டீங்க? நீங்க தான் நல்லவருன்றாங்க. என்னதுங்க? நீங்க தான் நல்லவர். அல்லாஹ் சொல்றான், இவங்களுடைய மடமைத்தனத்திலே உச்சகட்ட மடமைத்தனம். ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இந்த யூத நசாராக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தௌராத் இன்ஜீல்ங்கிற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் யாருக்கு தான் வந்திருக்கிறாங்க? யூதர்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்கான்? வந்திருக்கிறான். அவன் சொல்ற வார்த்தை இது. அப்ப எப்பேற்பட்ட முட்டாளாயும் இருப்பான். என்ன வரலாறு தெரியுமா? ஒரு விசித்திரமான வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவுக்கு போனவுடனே ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க யூதர்கள் இடத்துல. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க ஒத்து போய் இருக்கணும். என்னத்துக்காண்டி அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் போட்டாங்கண்டா, உங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தௌராத் இன்ஜீல்ங்கிற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு குர்ஆன்ங்கிற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நபி மட்டும்தான் வேறு, கடவுள் ஒண்ணுதான். இப்ப நான் நபியாக வந்திருக்கிறேன், நீங்கள் அதை விட்டு போட்டு என்னோடு என்ன செய்யுங்க? நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் காஃபிர்களை எதிர்க்கிற விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு கூட்டாளியாக இருக்கணும். ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை முறிச்சு போட்டு, என்னதுங்க? இந்த ஒப்பந்தத்தை முறிச்சு போட்டு யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறாங்க. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க. போய் அங்க மக்காவுடைய தலைவராக இருக்கிற அபூ சுஃபியான், அன்னைக்கு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அபூ சுஃபியான்ட்ட ஒரு பெரிய படை என்ன செய்யுது? யூத படை என்ன செய்யுது? போகுது. போய் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு இருக்கிறோம்.
ஒப்பந்தம் போட்டுக்கலான் இருக்கிறோம். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நாங்கள் ரசூல்லாட்ட ஒரு ஒப்பந்தத்தை முடிச்சிட்டோம், முகம்மதுட்ட ஒரு ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அதை விட்டு போட்டு உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். என்ன ஒப்பந்தம்? நாங்கள் முகம்மதை கொலை செய்ய போகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் காப்பாத்தும், கொலை செய்ய போகிறோம். அந்த கொலைக்கு நீங்கள் முழு விதமான ஒத்துழைப்பு எங்களுக்கு நீங்கள் தரணும். என்னங்க, எங்களுக்கு நீங்கள் தரணும். இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நாம் 2 பேரும் உங்கள் குழுவிலிருந்து ஒரு 70 பேர், எங்கள் குழுவிலிருந்து ஒரு 70 பேர் ஒன்று செஞ்சு இந்த கொலைக்குண்டான காரியத்தில் ஈடுபட்டு இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வோம், நம்ம ஒழிச்சு கட்டிடுவோம் ஒரு ஒப்பந்தம். எதுக்கு? எங்கிருந்து எங்கே போயிருக்காங்க? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போயிருக்கலாம். இப்போ மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியான் என்ன பண்ணினாரு? அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணினாரு? உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஏன்னா ஏகப்பட்ட நபிமார்களை கொலை பண்ண ஆட்கள், ஏகப்பட்ட நபிமார்களை கொலை பண்ண ஆட்கள், உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களை நம்புறதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி உங்கள்கிட்ட இருந்து தேவை. என்ன தேவை? இந்த சூனியம்னு ஒன்று இருக்குது, ஜோசியம்னு ஒன்று இருக்குது. இந்த விக்கிரகங்களை நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு நீங்கள் சஜிதா செய்யணும். சஜிதா செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்பந்தம் போடுறதுக்கு நாங்கள் உடனே ரெடி. உண்மையிலேயே இவங்க தௌராத்தை ஓதனவங்க, இஞ்சில படித்தவங்களா இருந்தால் மூசாவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு ஈமான் கொண்டிருந்தா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருந்துருக்கும். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சஜிதா தானே, ஒரு சஜிதா என்ன பல சஜிதா செய்யறோம்னு பூரா பேர் படுத்தாங்க. பூரா பேரும் யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? சஜிதா செஞ்சுட்டாங்க. சஜிதா செஞ்சு முடிச்ச உடனே அபூ சுஃபியானும் அபூ சுஃபியானோட கூட்டாளிகளுக்கு சந்தோஷமாயி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒப்பந்தத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போன உடனே அபூ சுஃபியானு இந்த யூதர்கள்ட்ட கேட்குறாரு, கஅப் இப்னு அஷ்ரஃப்ங்கிற யூதர்கிட்ட கேட்குறாரு, இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்டா, முகம்மது நல்லவரா நாங்கள் நல்லவரா? என்னங்க, முகம்மது நல்லவரா நாங்கள் நல்லவரா? உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் வரக்கூடிய ஹாஜிகளை கண்ணியப்படுத்துகிறோம், வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவெல்லாம் கொடுக்குறோம், வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தங்குறதுக்கு இடமும் தண்ணீரை என்ன செய்கிறோம், நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா பரிமாறி அவங்கள சிறப்புப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் எங்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் முகம்மது இருக்கிறாரே, உறவினர்களை ஒதுக்கி வாழ்கிறார். புதுசாக ஒரு கடவுளை தூக்கிக்கிட்டு வந்து ஊரவே 2ஆ பிளந்து 2ஆ நாசமாக்கி போட்டார். இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நாங்கள் சிறந்தவரா முகம்மது சிறந்தவராங்கிற சந்தேகம் இருக்குது, இதுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? ஏங்க, அவனே கொலை செய்யறதுக்கு அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறான். நல்லா விளங்குதுங்களா? ஏங்க, கொலையாளிட்டே போய் யார் கொலை செஞ்சானோ அவன்கிட்டே போய் நியாயம் கேட்டால் அந்த நியாயம் தான் இது. என்னங்க, அவனே ஊரை விட்டு ஊர் வந்து கொலை செய்யறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு இருக்கிறான். அந்த யூதர்கள்ட்ட போய் இந்த முஷ்ரிக்கீன்கள் கேட்குறாங்க, நாங்கள் சிறந்தவரா முகமது சிறந்தவரான்னு கேட்டவுடனே, இவ்வளவு நல்ல காரியத்தை செய்யறீங்க நீங்கள் தான் சிறந்தவருன்ட்டாங்க. வரலாறு புரியுதா? கொஞ்சம் விட்டீங்கன்னா எங்கேயாவது போயிடும். இப்போ நீங்கள் சிறந்தவரா நாங்கள் முகமது சிறந்தவரா நாங்கள் சிறந்தவராங்கிற கேட்ட உடனே யூதர்கள் பட்டுன்னு பதில் சொன்னாங்க, நீங்கள் தான் சிறந்தவர்ன்னு, நீங்கள் தான் சிறந்தவர். இந்த பேச்சுவார்த்தை மக்காவில் நடக்குது. நல்லா வேலைங்க, இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது? மக்காவில் நடக்குது. மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்து இறங்கிச்சு. நாயகமே, ஒரு விசித்திரமான ஒரு கூத்தை ஒன்று பார்த்தீங்களா நாயகமே? ஒரு விசித்திரமான ஒரு மடத்தனத்தை பார்த்தீங்களா நாயகமே? நீங்கள் இங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெரிய ஒரு மடத்தனமான ஒரு கூட்டம் உங்களை அழிக்கிறதுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல நாயகமே, உங்களை விட அவங்க சிறந்தவங்கட்டாங்க நாயகமே. அல்லாஹ் சொல்ற ஆட்கள் எப்பேற்பட்ட ஆட்கள் தெரியுமா? யாரை பத்தி சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் இருக்குதா சூனியத்துக்கும் ஜோசியத்தை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு எதிராக நீங்க தான் தாழ்ந்தவர், அவங்க சிறந்தவர் என்ன செஞ்சாங்க சொல்றாங்க நாயகம். அல்லாஹ் ஆயத்தின் மூலமா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு கடுகளவு கூட என் ஹபீபை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். எந்த நபிக்கு அல்லாஹ் இவ்வளவு பேசுனது கிடையாது. மற்ற நபிமார்களை பற்றி உண்டான வரலாறு மட்டும்தான் இருக்குது, மற்ற நபிமார்களை பற்றி உண்டான நடைமுறை செய்திகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் குர்ஆன் முழுக்க நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்களேன், நீங்கள் வெறுத்து போயிருவீங்க ஒரு கட்டத்தில். என்னத்துக்கு அல்லாஹ்தால இப்படி மடக்கி பேசுகிறானா? இவங்க மடக்கி அல்லாஹ்ட்ட வம்புக்கு போயிட்டே இருந்தாங்க, ரசூல்கிட்ட வம்புக்கு போயிட்டே இருந்தாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நாமளாக இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? சரியான மடப்பையன், அவன்கிட்ட போய் எடுத்துங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாம் போயிடுவோம். அல்லாஹ் விடவே இல்லை. ஏன் நீ பேசுறது என் ஹபீபை பற்றியில் நான் இப்படி சும்மா இருப்பேனா? நான் புரியுதுங்களா? நான் பேசுறது என் ஹபீபை பற்றியில், அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வாரத்தினுடைய தஃசீல் அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். சூரத்துன் நிசாவனுடைய 51வது வசனம் அழகா பேசுகிறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. அலம் தர, நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா?
இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி, வேதங்களினின்றும் ஒரு சின்ன அளவுகளே கொடுக்கப்பட்டிருந்த அந்த யூதர்களை பற்றி உண்டான விஷயத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அறகுற வேக்காடு தான் ரொம்ப விவரமா பேசும். அல்லாஹ் தஆலா பல இடத்துல இப்படி சொல்றான் பாருங்க. வேதத்தில் நின்றும் ஒரு பகுதியை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? ரொம்ப விவரமானவங்களா என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. கொஞ்சூன்னு விவரம் இருக்கிறவர் தான் என்ன செய்வாரு? என்னங்க, கொஞ்சம் விவரம் இருக்கிறவர் தான் மொத்தத்தையும் கரைச்சு குடிச்ச மாதிரி என்ன செய்வார்? பேசுவார். ரொம்ப விவரமா இருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதை திரும்ப திரும்ப நமக்கு சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். யூதர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அரைகுறை வேக்காடோட எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? தெரிஞ்ச மாதிரி பேசுறது யூதர்களுடைய பழக்கம். அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி, வேதத்தில் நின்றும் ஒரு சின்ன பகுதியே கொடுக்கப்பட்டிருந்த அந்த யூதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா நாயகமே? யுமினூன பில் ஜிப்தி வத்தாகு, சூனியத்தையும் ஜோசியத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். வயகூலூன லில்லதீன கஃபரு ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. வயகூலூன லில்லதீன கஃபரு, காஃபிராகி விட்ட அந்த மனிதர்களுக்கு அவர்கள் கூறுகிறார்கள், ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா, நேரான வழியை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டவர்களை விட இவர்கள்தான் மிக மிக பரிசுத்தமானவர்கள், நேரானவர்கள் என்ன செய்து பேசுகிறார்கள். நாயகமே என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இது நமக்கு ஒரு செய்தி நமக்கு அழகா புரியும். என்ன புரியும் சொன்னா, சிலை வணக்கத்தை விட அல்லாஹ் ரசூலை வணங்குறதை விட எதுதான் சிறந்ததுன்ட்டாங்க? சிலைகளை வணங்குறதா சிறந்ததுன்ட்டாங்க. புரியுதுங்களா? அல்லாஹ் ரசூலை வணங்குறவங்க சிறந்தவங்களா, சிலைகளை வணங்குறவங்களை சிறந்தவங்களான்னு கேட்டா அந்த யூதர்கள் கொடுத்த தீர்ப்பு என்னங்க? சிலைகளை வணங்குறதா சிறந்ததுன்னு என்ன செஞ்சாங்க? தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு மிக மட்டமானது, மிக மிக மோசமானது. இவங்க இன்னமும் விவரம் இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, என் ரசூலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? ஆயத்தை இறக்கி என்ன செய்யறான்? இந்த சமூகத்திற்கு சொல்லி கண்டிக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான் இந்த ஆயத்துல, யுமினூன பில் ஜிப்தி வத்தாகுத், சூனியத்தையும் ஜோசியத்தை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள். சூனியத்தையும் ஜோசியத்தை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறவர்கள். சூனியமும் ஜோசியமும் என்னதுங்க? ஹராம். என்னதுங்க? அது ஹராம். கையை கொடுத்து பார்க்குற காலம்லாம் போயிடுச்சு. என்னதுங்க? கையை கொடுத்து பார்க்குற காலம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன காலம் தெரியுமா? உங்க கையை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேனு உங்களை ஜோசியம் சொல்லும். என்னங்க நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லைங்க? எல்லாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கையை கொடுத்து இந்த ஜோசிக்காரன்ட்ட கிளியை வச்சு கையை கொடுத்து உட்கார்ந்துருப்பான்ல, அவனே அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் யாராச்சும் வந்து ஜோசியம் பார்க்க மாட்டாங்களா, நம்ம கொஞ்சம் சாப்பிடலாமேங்கிற கவலையில் அவன் உட்கார்ந்துருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் கையை கொடுத்தா அவன் ஒரு ஜோசியம் சொல்கிற காலம்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா? ஆன்லைன். இன்னைக்கெல்லாம் ஆன்லைன். இதில் ஒரு ஜோசியம்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் போய் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்கேன் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கேன் ஓப்பன் ஆகிறத நீங்கள் கொண்டு போய் உங்கள் கையை வச்சிங்கண்டா என்ன சொல்லுங்க? அது உங்கள் ஜாதகத்தையே என்ன செய்யும்? சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, இது முழுக்க முழுக்க என்னதுங்க? ஹராம். அல்லாஹ் சொல்றான், இவங்க அல்லாஹ் ரசூலை வணங்குறாங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லல. சூனியத்தையும் ஜோசியத்தையும் ஈமான் கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் சிறந்தவங்கிறீங்க, என் ஹபீப மோசமானவங்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களை சிறந்தவங்ககிட்ட போய் சொல்றீங்களே, இவ்வளவு பெரிய மடத்தனமா இருக்கிறீங்களே, நீங்க என் ஹபீபை போய் நீங்க குறை சொல்றீங்களா? தாழ்ந்தவர்கள் நீங்க பேசுறீங்களா? என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறேன். சூனியமும் ஜோசியமும் மார்க்கத்தில் என்னதுங்க? ஹராம். நம்ம ஆட்கள் அப்பப்ப சில பேர் என்ன செய்யறாங்கங்க? நான் நிப்பாட்டிக்கிட்டேன் பதில் உங்க பக்கத்துல இருந்து என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா? இது முழுக்க முழுக்க ஹராம். ஆக கஷ்டத்திலேயும் கூட இந்த சிந்தனை கூட கல்புல வந்துடக்கூடாது. நான் கஷ்டத்துல கூட கொடுத்துக்கலான்னு சொல்ல வரல, கல்புல கூட என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. 10 பேர் டூர் சேர்ந்து ஒரு ஊருக்கு டூர் போறாங்க. 10 பேர் போறதுல பல பேர் என்ன செய்யறாங்க? கையை கொடுத்து ஜோசியம் பார்க்கறாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியன் சொல்லிட்டாரு, இது எங்களுக்கு ஆகாது. இது என்னதுங்க? எங்களுக்கு ஆகாது. இதுதான் ஈமானிய பரிசுத்தம். புரியுதுங்களா? இதுதான் ஈமானிய பரிசுத்தம். பூனை குறுக்க போச்சா பேசாம வீட்டிலே இருந்துக்கலாம். என்னதுங்க? பேசாம வீட்டில் இருந்துக்கலாம். பள்ளிவாசல்ல ஏத்திகாப் இருந்தவருக்கு ஒரு கண்ணு வலி வந்துருச்சு. பள்ளிவாசல்ல ஏத்திகாப் இருந்தவருக்கு கண்ணு வலி வந்துருச்சு. இப்போ ஏத்திகாப் ஒருத்தராக இருப்பாங்க, பள்ளிவாசல்ல பல 4 பேர் 10 பேர் இருப்பாங்களா இல்லைங்களா?
அச்சுச்சோ போச்சு போச்சு, ஒருத்தருக்கு கன்னி வலி வந்து மெட்ராஸை வந்துருச்சு, பூரா பேத்துக்கு என்ன வந்துடும், மெட்ராஸை வந்துடும். என்ன செஞ்சிச்சு, ஒரே பரபரப்பாயிக்குச்சு. யாரும் பக்கத்துல போறது இல்லை, யாரும் ஒண்ணு சேரதில்லை, எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க. அந்த இமாம் சொல்றாரு, 5 வக்துக்கும் கண்ணு வலிக்காருக்கு நான் தான் ஓதி பார்த்தேன், எனக்கு கண்ணு வலியே வரல, எங்க கூட இருந்தவங்களுக்கு என்ன வரல, கண்ணு வலியே வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜோசியம் பார்க்கறது, பறவை சகுனம் பார்க்கறது, அம்பு விட்டு எரிஞ்சு பார்த்து பயணத்துக்கு போகலாமா வேணாமான்னு நீங்க பார்க்கறது, இந்த மார்க்கத்தில் தொற்று நோய் அப்படிங்கிறது என்ன கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அப்ப கொரோனா வந்ததுல என்ன சொல்றீங்க, தெரிஞ்சு கொரோனா வந்ததுதான் என்ன சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நாயகமே என் ஒட்டகத்துக்கு என்ன வந்துருச்சு, தொற்று நோய் வந்துருச்சு, நோய் வந்துருச்சுங்க நாயகம், அதன் மூலமாக என்ன செஞ்சிருச்சு, இன்னொன்னுக்கு என்ன செஞ்சிருச்சு, நோய் வந்துருச்சுங்க நாயகமே அப்படின்னு கேட்கிற போது, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நோய் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நோய் வந்துருச்சுன்னு சொல்லுங்க, அதால இதுக்கு வந்துருச்சுன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. சரி, நீ உங்க கணக்கு பிரகாரமே வர, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்க கணக்கு பிரகாரமே வர, ரெண்டாவதுக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்களா, அப்ப முதல்ல எதுக்கு வந்துச்சு, முதல்ல இருக்கிறதுக்கு எப்படி வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் யாருடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் வருது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் வருது. அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வர்றானா, யுமினூன பில் ஜிபதி வத்தாது, சூனியங்களை கொண்டும் ஜோசியத்தை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிற என் இந்த யூதர்கள், இந்த காஃபிர்களவா நீங்க சிறந்தவங்கன்னு சொல்றீங்க? என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்ந்தவன்னு நீங்க பேசுறீங்களா? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசலாம். எந்த சூழ்நிலையிலுமே இந்த காரியம் மார்க்கத்தில் என்ன கிடையாதுங்க, அறவே அனுமதி கிடையாது. நம்ம ஆட்கள்ல நிறைய பேர் இது விஷயத்துல அப்பப்ப கொஞ்சோன்னு சருகிடுவாங்க. என்னதுங்க, கொஞ்சம் என்ன செய்வாங்கங்க, கொஞ்சம் சருகல் வந்துடும், மனுஷனுக்கு இயல்பாக வந்துடும். இது அறவே என்னதுங்க, மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. கடைசி கட்டத்தில் பேச வேண்டிய ஒரு செய்தியை முதல்ல சொல்லிடுறேன். நான் நம்மள்கிட்ட எந்த ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. இந்த பழக்கம் தான், இந்த பழக்கமும் இந்த இதுக்குள்ள சார்ந்ததுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சே, 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. நம்ம சொல்றோம் இல்லைங்க, சார் இது மட்டும் நான் நினைச்சு முடிச்சிருந்தா அது பிரச்சனையே இருந்திருக்காது. அப்படி இப்படி சொல்றமா இல்லையா மனுஷன்? இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லி காண்பிக்கிறாங்கன்னா, ஹதீஸ் அழகான வார்த்தை, லவ் அன்னலவ் துஃப்தஹ் லஹு பாபு ஷைத்தான். இந்த லவ் அப்படின்னு சொல்றாங்க, லவ்னா நாம சொல்ற அந்த லவ் அல்ல, புரியுதுங்களா? அங்க போயிடக்கூடாது. லாமு வாவு, என்னதுங்க, லாமு வாவு அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கண்டா, ஒரு சந்தேகத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உங்களுக்கு விளங்குறக்காண்டி சொல்றதா இருந்தா, லவ்கான நபியன் பாதி, எனக்கு பின்னால ஒரு நபி வருவாருன்னு இருந்தா, லவ்னு சொல்றாங்க, வருவாருன்னு இருந்திருந்தா, வரமாட்டார், அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி இருந்திருந்தா லக்கான உமர், அது உமராக இருந்திருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இந்த லவ்ங்கிற வார்த்தையை நீங்க அப்பப்ப உங்க பேச்சில் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சைத்தானுக்கு வாசலை வழி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, வாசலை திறந்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நாம என்னைக்குமே அந்த பழக்கம் நம்மள்ட்ட என்னதுங்க, அப்பப்ப இருந்துகிட்டே இருக்குது. சார் இப்படி மட்டும் நடந்திருந்தா, 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தா, நான் மட்டும் பார்த்திருந்தா, இது மட்டும் இருந்திருந்தா, எல்லாம் இப்படி ஆயிருந்திருக்காதேன்னு என்ன செய்யறாங்க மனுஷன், என்ன செய்யறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு பின்னால சொல்றாங்க, எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி முடிக்கப்பட்டுருச்சு. என்னதுங்க, எல்லாம் முடிக்கப்பட்டுருச்சு. நீங்க அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னாதீங்க. ஒன்னு சங்கடமாக இருந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. இல்லையே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈமான்ல உச்சத்தை கொடுத்திருந்தான்னா கௌசுல் ஆலம் சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்ங்கற வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க, உங்க கப்பல் கவுந்துருச்சுன்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. உங்க கப்பல் கவுரல வேற ஆள் கப்பல் கவுந்துருச்சுன்னாங்க, அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. இது உச்சம், இது தக்வாவுடைய உச்சம். அந்த ஈமான் நம்மளுக்கு இல்லைன்னா கஷ்டமா சங்கடமா, அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வே எடுத்துக்கிட்டாங்கிற இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு போங்க. நீங்க நான் அப்படி நடந்திருந்தா, இது இப்படி நடந்திருந்தாங்கிற வார்த்தையை நீங்க, நான் மட்டும் கொஞ்சம் கம்பெனியில கவனம் இல்லாம இருந்துட்டேன், அப்படி கவனிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த கம்பெனி இப்படி நஷ்டமே ஆயிருக்காது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இது இந்த மாதிரி வார்த்தை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் இந்த சூனியத்திலையும் ஜோசியத்துக்கு உண்டான கட்டுப்பட்டதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா? எதா இருந்தாலும் என்னதான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏதோ நல்லதுக்கு வச்சிருப்பான் போல தெரியும். என்னதுங்க, அல்லாஹ் எதை செஞ்சாலும் நமக்கு என்னதான் செஞ்சிருப்பான், நல்லதுதான் செஞ்சிருப்பான். அல்லாஹ் ஏதோ நல்லதுக்கு வச்சிருக்கான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யணும், அந்த காரியத்தின் மீது உண்டான பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிடணும், அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடும். அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, வெளியே போறப்ப பெண்களை பார்க்க மாட்டாங்க. என்னதுங்க,
வெளியே போறப்ப பெண்களை பார்க்க மாட்டாங்க. பெண்களை பார்த்துட்டோம்னா வெளியே போக மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்க, உட்காந்துக்குவாங்க. யார்கிட்ட பழக்கம் இருந்துச்சு? அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்ப பெண் அப்படிங்கிறவரை துர்க்குறிக்குண்டானவள், அவள் ஷகாவத், அவள்னா அவள் அந்த பெண்ணுனாவே அது ஒண்ணுதே ஒரு அசூசை. அந்த பெண்ணுன்னு அப்படிங்கிறதவே வெளியே போகிறப்ப பெண்ணை பார்த்துட்டு போயிட்டோம்னா எல்லாம் என்ன செய்யும், கெட்டதா முடிஞ்சு போயிடும். அப்பதான் ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக சொன்னாங்க, அல் பனாத்து பரக்கத்துன், பொட்ட பிள்ளைண்டாவே உனக்கு பரக்கத்துண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் குழந்தை வச்சு 2 பெண் குழந்தையை சரியான முறையில் திருமணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்க வாஜிபு, நான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன்டாங்க. ஆயிஷா நாயகம் கேட்டாங்க, ஒண்ணுக்கு ஓகேன்ட்டாங்க. புரியுதுங்களா? அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூட நம்பிக்கை அங்க உடைச்சு விடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இந்த சூனியமும் ஜோசியம் என்னதுங்க? மூட நம்பிக்கை. இந்த ஈமான்ல மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்? மூழ்கி போயிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்து ரிதுவான் சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க சஹாபாக்கள் மத்தியில். தஹ்த ஷஜரத்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரத்துக்கு அடியில நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானாருடைய காலத்துக்கு பின்னால் அந்த மரம் ரொம்ப கண்ணியப்படுத்தப்பட்டுச்சு. ரொம்ப என்ன செஞ்சிருச்சுங்க? கண்ணியப்படுத்தப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்தாங்க, இது என்னது, இது ஒரு புது பழக்கமாவில் இருக்குது. மனிதனுக்கு சிந்தனை அல்லாஹ் ரசூலின் பக்கம் இல்லாமல் இந்த சிந்தனை இந்த மரத்தின் பக்கம் போயிருமேங்கிறதுக்காண்டி ரசூல்லா உமர் ரலியல்லாஹு போட்ட ஆர்டர் என்ன தெரியுமா? மரத்தை வெட்டிருங்கன்றாங்க. என்ன சொன்னாங்க? மரத்தை வெட்டிருங்கன்றாங்க. அப்ப ஈமான் அப்படிங்கிறது யாரின் பக்கம் தான் இருக்கணும்? அல்லாஹ் ரசூலின் பக்கம் தான் இருக்கணும். நீங்க இந்த சின்ன சின்ன பொருளின் பக்கம் கொண்டு போய் அதை மகத்துவம் படுத்தி இதை படைத்த உருவாக்கி அல்லாஹ் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கான செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த சூனியக்காரர்கள், இந்த ஜோசியக்காரர்களையே சிறந்தவங்கிறீங்க, என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்ந்தவனுங்க நீங்க சொல்றீங்களா? இவங்களை போய் சிறந்தவங்கிறீங்க, ஈமான் கொண்ட சஹாபாக்களை பத்தி தாழ்ந்தவங்க நீங்க பேசுறீங்களா? நினைச்சிற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். யாருங்க? இந்த மனிதர்கள், யூதர்கள் யாருங்க? சபிக்கப்பட்டவர்கள். உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா இவர்களை சபிக்கிறான். ஒமை யல்அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நஸீரா, அல்லாஹ் யாரை சபிக்கிறானோ அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் என்னதுங்க? யாருமே கிடையாது. என்னைக்கு என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மட்டமா பேசிட்டீங்களோ அப்ப நீங்க யாராக மாறிடுவீங்க? சபிக்கப்பட்டவர்களாக என்ன செய்றீங்க? மாறிடுறீங்க. சொல்ற செய்தி புரியுதுங்களா? என்னைக்குமே எந்த சூழ்நிலையிலுமே இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான காரியத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம போய்விடவே கூடாது. சபிக்கிறான் அல்லாஹ் தஆலா இங்க என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். யாரை? இந்த யூதர்களை பார்த்து. இந்த யூதர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். யார் அல்லாஹ்வின் மூலமாக சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல 15 பேத்தை அல்லாஹ் சபிக்கிறான். எத்தனை பேத்த? 15 பேத்த அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? சபிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா காஃபிர். யாருங்க? காஃபிர். ஈமான் இல்லைண்டா எல்லாம் போச்சு. என்னங்க? ஈமான் இல்லைண்டா எல்லாம் போச்சு. ஈமான் இருந்தா எல்லாம் கை கூடி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாலு குலூபுனா அதுல்ஃப் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், அந்த குஃப்ரின் காரணமாக அந்த மனிதர்கள் காஃபிர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சபிக்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் காதிமு பிமா அன்ஸல் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொன்ன செய்திகளை மறைக்கிறார் பாத்தீங்களா, இவரை அல்லாஹ் என்ன செய்றாங்க? சபிக்கிறான். இந்த யூத நசாராக்கள் என்ன செஞ்சாங்கங்க? மறைச்சாங்க. நீங்க பாருங்க, இந்த 15ல யூதர்கள் வருவாங்க. பெரிய ஆச்சரியமே அதான். இந்த 15ல யார் வருவா? இந்த யூதர்கள் வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், அல் காதிமு பிமா அன்ஸல் அல்லாஹு மினல் பையினாதி, அல்லாஹ்வுடைய உண்மையான செய்திகளை மறைக்கிறவர்களை அல்லாஹ் என்ன செய்றாங்க? சபிக்கிறான். மூணாவது வல் காதி, பொய்யர்கள். பொய்யனை யார் சபிக்கிறார்? அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். எந்த சூழ்நிலையிலையுமே பொய் சொல்லக்கூடாதுங்கிற வைராக்கியம் கல்புல வரணுங்க. என்னதுங்க? வைராக்கியம் கல்புல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் நம்மளே சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும். ஆஹா, இந்த நேரத்தில் எதையோ ஒன்று கேட்க வராங்க போல தெரியுது, நம்ம என்னத்தையோ ஒன்று சொல்ல வேண்டியது போல தெரியுதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடணும்? நம்ம அந்த இடத்துல என்ன செய்யறோம்னா நம்ம நேரத்தில் அந்த இடத்துல உண்மையை சொல்லிட்டு நம்ம எங்க கேவலமா போயிடுவோமோங்கிறதுக்காக தான் மனுஷன் என்ன செய்யறாங்க? பொய்ய சொல்றான். என்னங்க? அப்படித்தான். கடன் வாங்கியிருப்பாரு, கடன்காரன் வெளியிருந்து வர்றான், அத்தாவே சொல்றாரு, அத்தா வீட்டில் இல்லைன்னு போய் சொல்றான். அப்ப மனுஷனுக்கு அந்த பையனுக்கு என்ன வந்துருது? பொய் சொல்றதுங்கிறது தவறு இல்லைங்கிறது பையனுக்கு என்ன செஞ்சிருச்சுங்க?
வந்துருச்சு கல்புல வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்னைக்குமே உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும்டாங்க. ரசூலுல்லாஹ் தோல்வியை தான் கொடுக்கும், உண்மை என்னைக்குமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வல் காதிப், பொய்யர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, சபிக்கிறாங்க. நாலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஹ்ரூஃபு லில் கலிமி அன் மவாதிஹி, என்ன இடத்துல என்ன அர்த்தத்தை வைக்கணுமோ அந்த அர்த்தத்தை வைக்காம வேறு ஒரு அர்த்தத்தை தனக்கு சாதகமாக பிறருக்கு சாதகமாக அர்த்தம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை அல்லாஹ் என்ன செய்றாங்க, சபிக்கிறாங்க. இந்த யூதர்கள் அதைத்தானே செஞ்சாங்க. ரசூல்லாவை பற்றி உண்டான புகழுக்கு உண்டான இடத்துல ரசூலுன்னு அல்லாஹ் சொல்றான். யூதர்கள் சொன்னாங்க அது இந்த ஆள் கிடையாதுன்ட்டான். என்னங்க, அது இந்த ஆள் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்து அஞ்சாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் காத்திலுல் அம்த், வேணும்னே கொலை செய்யறவன். இவங்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான், வேணும்னே கொலை செய்யறவன். ஆறாவது, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை முறிக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை முறிக்கிறவங்களை அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க. ஏழாவது, அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரம்பு மீறி நடந்துக்கிறவங்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். வரம்பு மீறி நடந்துக்கிறதுனா என்னங்க, பாவத்தை வரம்பு மீறி செய்யறாங்கல்லங்க, பாவத்தை வரம்பு மீறி செய்யறாங்கல்ல, யார் என்னை கேட்டுருவா, யார் என்னை பார்த்துருவாங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் செய்யறாங்க பார்த்தீங்களா, இது விஷயம் இந்த மனிதர்களே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, சபிக்கிறான். எட்டாவது, அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகளை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்குத்தனம் செய்கிற ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சபிக்கிறான். அடுத்தது, அல் முஃப்தரி அலல்லாஹில் கதீப், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவர்கள். நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, யூதர்கள் சொன்னாங்க நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இது இந்த மாதிரி மனிதர் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவர்கள் என்ன செய்யற, அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். 11வது, பரிசுத்தமான பெண்களின் மீது இட்டுக்கட்டுகளை சுமத்தறவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, சபிக்கிறான். 10வது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ரசூலுடைய குடும்பத்தார்களையும் யார் நோவினை கொடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அடுத்தது, அந்நாசி அந்நாசிபி, அல்லாஹ் தஆலா சொல்றான்லங்க, ஷைத்தானுடைய கூட்டாளிகளையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். என்னங்க, சைத்தானுடைய கூட்டாளிகளை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். சைத்தானுடைய கூட்டாளிகள் யாருங்க, மாஷா அல்லாஹ், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை இப்படி நிறைய சொல்லலாம், இப்படி நிறைய சொல்லலாம். இது மாதிரி நிறைய கூட்டாளிகள் யாருன்னு இருக்கிறாங்க. சொர்க்கத்திலிருந்து கீழே போடான்னு அமுச்சு விட்டாங்க சைத்தானை, சொர்க்கத்திலிருந்து கீழே போடான்னு அமுச்சு விட்டாங்க. உடனே சைத்தான் அல்லாஹ்ட்ட சொன்னான், வகால ல அத்தஹிதன்ன மின் இபாதிக நஸீபம் மஃப்ரூலா, நஸீபம் மஃப்ரூலா, நான் ஒரு பகுதியினரை உன்னை விட்டும் வணங்காதவர்களாக நான் என்ன செய்வேன், ஆக்கி காண்பிப்பேன். உன்னோட அடியார்கள் உன்னை விட்டும் வணங்காதவர்களாக என்ன செய்வேன், நான் ஆக்கி காண்பிப்பேன் அப்படின்னு என்ன செஞ்சான் அந்த சைத்தான் சொன்னால, அந்த சைத்தானுடைய கூட்டாளிகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சபிக்கிறான். அல்லாலிமீன, அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். 15வது, இதுதான் நான் சொல்ல வேண்டிய வந்த ஆயத், இந்த விஷயமே இது. அந்த 15வது சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு தூரத்தை சொல்றேன். அல்லாஹ்லீன பில்லாஹி லன்னசு, அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிற மனிதர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். என்னத்தை செஞ்சுட்டான் அவன் எனக்கு, என்னத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு செஞ்சுட்டான் பெருசா, ஆமா அவன்கிட்ட துவா கேட்டு இப்போ என்னத்தை தான் ஆகி போச்சு நமக்கு அப்படின்ட்டு அல்லாஹ்வின் மீது உண்டான எண்ணத்தை ரொம்ப கம்சோரா, ரொம்ப குறைவா என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. எனக்கு அல்லாஹ் கொடுப்பாங்க, எனக்கு அல்லாஹ் கொடுக்காம வேற யார் எனக்கு கொடுக்க போறா, இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்காக என்ன செய்யுங்க, அல்லாஹ் விஷயத்துல வையுங்க. நீங்க நெகட்டிவா வச்சீங்கடா அல்லாஹ் தஆலா சொல்றா உன்னை நான் சபிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா. புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் குதுசியிலே வருகிற வார்த்தை, அன இந்த லன்னி அப்தி, அன இந்த லன்னி அப்தி, அழகான வார்த்தைங்க. என்ன சொல்றீங்க அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் பத்தி உங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிற யதார்த்த கேள்வின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொருத்தரும் என்னைய விஷயத்துல என்ன நினைக்கிறாங்களோ அப்படித்தான் அவங்க என் கல்வில இருப்பாங்க. புரியுதுங்களா? புரியல? ஆனா இந்த லன்னி அப்தி, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கல்வில எப்படி எண்ணெய் வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நான் அவங்கள வச்சிருக்கேன். இந்த பக்கத்திலிருந்து பந்து எப்படி எரியுதோ அதே வேகத்துல தான் திரும்ப ஏன்ட்ட வரும். வேகமா இருந்தீங்கன்னா வேகமா வரும், பந்து ஸ்லோவா இருந்தீங்கன்னா ஸ்லோவா வரும். புரியுதுங்களா? இப்ப நாம அல்லாஹ் எப்படி வைக்கணுங்க, எப்படி வைக்கணுங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருக்கணும்.
அல்லாஹ் எந்த நேரத்தில் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எந்த நேரத்தில் என்னை விட்டுட போட மாட்டான் அப்படிங்கிற முழு தவக்குல் யாரின் மீது வைக்கணும்? அல்லாஹ்வின் மீது வைக்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் பல நேரத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் காலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் காலையும் பறவை என்ன செய்யுது? உணவை தேடி போகுது. எங்க போகலாம்? இங்கே திட்டம் போட்டுட்டு போகுதா? இல்லையே. எங்க உணவு கிடைக்குங்கிறது எதுவுமே தெரியல, பறந்து போய்கிட்டே இருக்குது. ரசூல்லா சொல்றாங்க, சாயந்தரம் வர்றப்ப அந்த பறவை எப்படி தெரியுமா வருது? வயிறு நிரம்பி கூடாரத்துக்கு வருதுன்னாங்க பெருமான சொல்லலாம். அப்ப என்ன தவக்குல்ங்க? ஏங்க தேனி இருக்குது பார்த்தீங்களா? தேனை எடுக்கிறதுக்காக வேண்டி பல 100 மைலுக்கு அப்பால பறந்து போயிருமாமா. எங்க போகிறோம்னே தெரியாது, போய்கிட்டே இருக்கும். சூரத்து நஹ்ல் அல்லாஹ் தஆலா சொல்றான், போய்கிட்டே இருக்கும். தேனை எல்லாம் வாங்கியாச்சு, கூண்டுக்கு போகணுமே, வழி தெரியாது. அல்லாஹ்கிட்ட கேட்பானுமா, அந்த தேன் அல்லாஹ்கிட்ட கேட்குமாமா, அல்லாஹ் எப்படி கூடாரத்துக்கு போறதுன்னு எனக்கு தெரியாதுடா ரப்பே, வழி சொல்லி கொடுறா ரப்பே. அல்லாஹ் சொல்லுவானாமா, இப்படி போய் அப்படி போ, உன்னுடைய இடம் வந்துடும் சொல்லுவானா. இதுதான் தவக்குல். அல்லாஹ் சொல்றான், என்ன நீங்க என்ன கண்டிஷன்ல உங்க கல்புல வச்சிருக்கீங்களோ அந்த கண்டிஷன்ல தான் நீங்க இங்க இருப்பீங்க. நீங்க புரியுதுங்களா? இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இல்லை, எதிரிலேருந்து எல்லாமே ஒரு மூடலா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பயன்னா, நாம ஒன்றும் சொல்றது அங்கே எடுபடலையோ போல தெரியுதுன்னு ஆயிரும். இப்போ அத்தாவை நாம எவ்வளவு நேசிக்கிறோமோ அந்த நேசம் தான் அத்தாவுடைய கல்வியில் நாம இருப்போங்க. சொல்றது இதுதான், ஷார்ட்டா சொல்றதா இருந்தா அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸின் குதுஸின் வாயிலாக, நீங்க தனிமையில என்னை நீங்க நினைச்சீங்கன்னா நான் தனிமையில உங்களை நான் நினைப்பேன். புரியுதுங்களா? தனிமையில நீங்க என்னை நினைச்சீங்கன்னா தனிமையில உங்களை நான் நினைப்பேன். நீங்க ஒரு பெரிய கூட்டோட என்னை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட சிறந்த கூட்டாக இருக்கக்கூடிய மலக்குகளோட என்ன செய்வேன்? நான் உங்களை நான் நினைப்பேன். ஆக மொத்தம் நீங்க என்னை நினைக்க உங்களை நான் என்ன செய்வேன்? நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க என்னை நினைக்காமலும் இருந்தாலும் நான் நினைப்பேன். ஏன்னா நான் ரஹீம், நான் ரவுஃப். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மனுஷனுக்கு என்ன வந்துடக்கூடாது? குறைவான விஷயம் வந்துடக்கூடாது, மனுஷ கல்புல வந்துடக்கூடாது. என்னத்தை போய் பார்த்து வச்சு போய் இப்படி காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். இப்படின்னா நீங்க நினைக்கவே நினைக்காது. இன்னைக்கு இது என்னதுன்னா, அல்லாஹ் தஆலா யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்களே உங்களை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. கொடுக்கறதுக்கு அல்லாஹ் சொல்ற, நானே கொடுக்கலான் இருந்தேன் நானு, இப்போ நீங்க நினைக்கிறத பார்த்தா கொடுக்க வேணாம் போல தெரியுது. சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி மனுஷனுக்குள்ளான நீங்க வந்துடாதீங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், சபிக்கிறான். உலாயிக்கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சபிக்கப்பட்ட மனிதர்களுடைய கூட்டத்தில் என்ன செய்வானாமா? வந்துருவோம். எப்படி யூத நசாராக்கள் அல்லாஹ் தஆலா சபிக்கிறானோ அது மாதிரி இந்த 15 மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். இந்த சபிக்கப்படுகிற செய்தி எதுல வருதுங்க? குர்ஆன் ஷரீஃப்ல என்ன செய்யறான்? சொல்லி காண்பி. இதை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க? கோடிட்டு காண்பிக்கிறாங்க. இப்ப எதனால அல்லாஹ் தஆலா இந்த யூத நசாராக்களை சபிச்சாங்க? சுருக்கமா சொல்றதா இருந்தா, இந்த யூத நசாராக்களை அல்லாஹ் தஆலா ஏன் சபிச்சாண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டமாகவும் இந்த சூனியக்காரர்களையும் ஜோசியக்காரர்களையும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்த காஃபிர்களை உயர்த்தி பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மாதிரி தீர்ப்பு ஒருத்தன் கொடுத்தான் பார்த்தீங்களா, இவன் ஆக முட்டாள். இந்த முட்டாளை நான் சும்மா விட மாட்டேன், இவனை நான் சபிக்கிறேங்கிற அல்லாஹ். தீர்ப்பு கொடுத்தது யாருங்க? யூதர்கள். யாரதுங்க? யூதர்கள். அதை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா நறுக்குன்னு 2 கேள்வி கேட்கறான். இதுக்கப்புறம் யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து. அதில் நிறைய செய்திகளை முஃபஸ்ஸிர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களை என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தடுக்கப்பட்ட காரியங்கள் கடைசியாக நாம் என்ன பார்த்தோங்க? பாரக்கல்லாஹ். ஒத்த செருப்பை போட்டுட்டு என்ன செய்யாதீங்க, நீங்க நடக்காதீங்க. போட்டா 2 செருப்பு போடுங்க, இல்லைன்னா விட்டு போட்டு போயிருக்கேன்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லிமையும் 3 நாளைக்கு மேல வெறுக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க. என்னதுங்க? பேசாம இருக்காதீங்க. 3 நாளைக்குள்ள எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும்? அந்த வெறுப்பு உடைச்சு போட்டு என்ன செஞ்சிடணும்? நீங்க பேசிடணும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்க? லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாத்தின். 3 நாளைக்கு மேல எந்த ஒரு மூமினையும் உங்க சகோதரரையும் நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பேசாம வெறுத்து போய் இருந்து விடாதீங்க. அது உங்களுக்கு ஹலால் கிடையாது. உங்களுக்கு என்னதுங்க? ஹலால் கிடையாது. இந்த ஹதீஸனுடைய வேறொரு விளக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஒரு மனிதர் மௌத்தாகி போய்விட்டால் அவர் நரகவாசியாக போயிடுவார்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகவாசியாக போயிடுவாங்க. சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
இதுல யார் தெரியுமா சிறந்தவர்? எவர் ஒருவர் சலாத்தை முந்திக் கொண்டு அந்த அந்த வெறுப்பை உடைக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு எவர் ஒருவர் ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் என்ன செய்வார்? சிறந்தவர். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மனுஷனுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில மனஸ்தாபகம் வரலாம், சண்டை வரலாம், மன கசப்பு வரலாம். அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? முடிச்சிடணும். அப்பவே விட்டுறணும். அப்பவே என்ன செஞ்சிடணும்? விட்டு தொலைஞ்சிடணும். அதிகபட்சம் 3 நாளைக்கு முன்னாடி என்ன செய்யாதீங்க? உங்க வெறுப்பை பேசி 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 வளர்த்து போய்கிட்டே இருக்காதீங்கன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல யார் சிறந்தவர்? சலாத்தை கொண்டு எவர் ஒருவர் துவங்கி அந்த வெறுப்பை உடைச்சு தள்ளுறாரோ அவர் தான் என்னது? சிறந்தவர். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மத்தியில முஹப்பத்தை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக்கி வைப்பானாக. லட்சத்தை கூட கோடி கூட செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். 2 பேத்துக்கு முஹப்பத்து போடுற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கு. அவுஸ் ஹஜ்ரத்துங்கிற 2 கூட்டத்தார்கள் மதீனாவில் இருந்தாங்க. பரம விரோதி. வருடங்கள் 100 வருடங்கள் தாண்டியும் அந்த விரோதம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஆனா ஆக பிரச்சனை யார் தெரியுமா? இது நடந்தது ஒரு சின்ன சாதாரண ஒரு பிரச்சனைக்காண்டி. அத்தனை பேரும் பங்காளிங்க, அத்தனை பேர் சொந்தக்காரங்க, அத்தனை பேர் ரத்த உறவுகள். உடனே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முதல் விஷயம் தெரியுமா? 2 பேத்தையும் சேர்த்தி வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேத்தையும் சேர்த்தி வச்சாங்க. முதல் சண்டையை ஒழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? நல்லதே நடக்கும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த சூழ்நிலையிலையுமே ஒரு மனிதர் இன்னொருத்தர் என்ன செஞ்சிடக்கூடாது? வெறுப்போடு இருந்துடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? அத்தாட்ட மகன் பேசுறது இல்லை, மகன்ட்ட அத்தா பேசுறது இல்லை. அத்தா வந்தா மகன் வெளியே போயிடுறார், மகன் வந்தா அத்தா வெளியே போயிடுறார். சம்மந்தி பேசிக்கிறது இல்லை, மருமக மாமனார் பேசிக்கிறது இல்லை, வீட்டில் மருமக மாமியா பேசிக்கிறது இல்லை. இது நடக்குது. இதெல்லாம் நல்ல காரியமாங்க? என் மாமனார் மௌத்துக்குலாம் நான் போகவே மாட்டேங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க பேசி 25 வருஷமாச்சு. என்னதுங்க? 25 வருஷமாச்சு. இன்னைக்கு என் மகளுக்கு கல்யாணம், அவர் பேத்திக்கு தான் கல்யாணம். நான்லாம் பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன்னு. நான் என்னத்துக்கு அவருக்கு போய் பத்திரிக்கை? அவரெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி என்னதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வெறுப்பினுடைய உச்சகட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய வஃபாத்தினுடைய நிகழ்வாக இருந்தால் நரகத்தில் போய் விரும்புறாங்க பெருமான. வீட்டிலேயே இருந்துக்கிறாங்க பெண்கள், வீட்டிலேயே சகோதரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் 2 பேத்துக்கு மத்தியில் என்ன இருக்குங்க? பேசுறது இல்லை. 2 பேர் யாராச்சும் ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டாங்கண்டா, எங்க ஏற்கனவே சூரத்து நிசாவுடைய விஷயத்துல ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுக்கிட்டான்னா நம்ம என்ன பொறுப்பு தெரியுமா? 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறது அவ்வளவு சிறப்புக்குண்டான விஷயம். அடிச்சுக்கிறதா அடிக்கட்டும், 2 பேரும் சேர்ந்துக்குவானுங்க அவனுங்க அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஒருத்தரை பற்றி உண்டான நல்ல செய்தியை சொல்லி என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்கணும். இது மாதிரி உண்டான நிகழ்வு நம்ம குடும்பத்தில் எங்கேயும் நிகழக்கூடாதுன்னு நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் எங்களுடைய ரத்த உறவுகளும் சொந்தங்களும் என்ன செய்யணுங்க? இந்த வெறுப்பு வந்துடக்கூடாது. அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பேசி எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருஷம் ஆச்சு. பேச்சே கிடையாது, பேச்சுவர்த்தே கிடையாது. அவன் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற உறவு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரொம்ப வெறுக்கிறாங்க பெருமான ஸல்லல்லாஹு. என்னதுங்க? இது ரொம்ப வெறுக்கிறாங்க பெருமான ஸல்லல்லாஹு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ன செஞ்சிடக்கூடாது? வெறுக்க வரவே கூடாது. இது உங்க வாழ்க்கையில ஹலால் இல்லைங்கிறாங்க. என்னதுங்க? ஹலால் இல்லைங்கிறாங்க. ஹலால் இல்லைன்னா என்ன? அதை நம்ம எடுத்து நடக்கிறதுக்கு நமக்கு சாத்தியமே கிடையாது, அதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்தில் ஒரு காரியத்துக்கு இதை செய்யலாங்க. ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற முஹத்திஸீன்கள் இந்த ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ, உங்க பெண்களை படுக்கை விட்டு ஒதுக்கி வச்சு கொஞ்சம் வெறுப்பை காமிங்கிறான். அப்ப எப்பங்க அதுங்க? மனைவி சொல் பேச்சு கேட்கல, ஹராமான காரியத்தை செய்யறாங்க, ஃபஹிஷாவான காரியத்தை செய்யறாங்க, நம்முடைய பேச்சுக்கு அவங்க நடைமுறைக்கு உட்பட்டு வரலண்டா வெறுப்பை காட்டி அவங்க என்ன செய்யுங்க? நீங்க ஒதுக்கி வைங்க. இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஒரு ஆளு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ஒரு உடன் பிறந்த சகோதரர் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ஒரு தெரிஞ்சவர் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப நெருக்கமானவர் தான். ஆனா இந்த தப்பு செய்யறதுனால என்ன ஆகி போகுதுன்னு சொன்னோம்னா நம்ம அவருடைய விஷயத்துல ரொம்ப குரல்படி ஆகுதுன்னு என்ன செய்யுங்க? நீங்க அவரை வெறுங்க. இந்த வெறுப்பு அப்படிங்கிறது அவரை திருத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஒரு மருந்து. என்னடா இத்தனை நாளா பேசிக்கிட்டு இருந்தவர் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்க கூட பேசுறேன் நான், ஆனா நீங்க தப்பு செய்யக்கூடாது. என்னங்க? நீங்க அந்த தப்பு செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப நீங்க வெறுக்கிறது நீங்க உங்க நஃப்ஸுக்காக வேண்டி வெறுக்கல. எதுக்காக வெறுக்கிறீங்க? அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறீங்க. இவர் திருந்தி வாழணுங்கிறதுக்காக. இந்த நேரத்துல வெறுப்பை என்ன செய்யலாம்? நாம காண்பிச்சு என்ன செய்யலாம்? நாம அவரை திருத்தலாம். நாம சண்டை போட்டதுக்குன்னு இதை காரணமா சொல்லிடக்கூடாது. என்னங்க? நாம எங்கெங்கயோ விஷயத்துல தவறு செஞ்சதுக்காக என்ன செஞ்சது இதை காரணமா சொல்லிடக்கூடாது. திருத்துவதற்காக வேண்டி இன்னொரு இடத்துல, இது 2 மார்க்கத்துல அனுமதி.
இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சும்மா ஏதாவது ஒரு ஆள் என்ன செய்வார்னா ஃபித்னா பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆள் என்னதுங்க ஃபித்னா பண்ணிக்கிட்டே வரும். ஒன்று பேச ஆரம்பித்தா 9 விஷயத்தை என்ன செய்வார், உள்ளுக்குள்ளே இழிப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலான் சொல்லிட்டு போயிருங்கன்றாங்க. இவருக்கு என்ன செய்யறீங்க, சலான் சொல்லிட்டு போயிருங்கன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் வெறுப்பு அப்படிங்கிறது என்ன கூடாது, இருக்கவே கூடாது. அதிகபட்சம் அப்படி வந்துன்னா 3 நாளையோட முடிச்சு போயிடும். அப்படின்னா 3 நாளைக்கு வரைக்கும் தாங்குமா சரத்துன்னு கேட்கக்கூடாது. என்னதுங்க 3 நாள் வரைக்கும் ஸ்வீட் 1 கிலோ வாங்கியிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, 1 மாதம் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் தாங்கும். அது மாதிரி அல்ல இது. அந்த மாதிரி சங்கதியை ரசூலுல்லாஹ் இங்கே என்ன செய்யலை, நமக்கு சொல்லி கொடுக்கல. அதிகபட்சம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த அவரை மனிதரை நீங்கள் சந்திக்கவே முடியாமல் போச்சுட்டா இவ்வளோ தூரம் அனுமதி. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது என்ன செய்யணும், பேசிடணும். மன்னிப்பு கேட்குறவன் சிறந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிப்பு கேட்குறவன் மன்னிக்கிறவன் அதை விட சிறந்தவன். நல்ல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சிறந்தவன். 2 சம்பந்தியும் பேசிக்கவே இல்லை, பல வருஷம் ஆகிப்போச்சு. சம்பந்தி பேசிக்கவே இல்லை. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காண்டி ஒரு சம்பந்தி என்ன செய்கிறார், இறங்கி போகிறார் அடுத்த சம்பந்திட்ட. இந்த மாதிரி நமக்கும் மத்தியில் ஏதோ மனஸ்தாபம் ஆகிப்போச்சு, இதுமேல் நாம் வந்து என்ன செய்வோம், நம்ம சேர்ந்து இருப்போம். நம்ம வெறுப்பு பின்னால் இருக்கவங்களுக்கு என்ன செய்யுது, அது இன்னமும் ரொம்ப இதாகி போகுது அப்படின்னு என்ன செய்கிற கவலையாக சொல்கிறார். ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொன்னாங்க. நான் வந்தவருக்கு எப்படி இருக்கும், வந்தவருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மன கஷ்டமா போயும் இவர் வீட்டை படிக்கிற காலம் வச்சம் பாரு என்ன செய்யறாரு, அவர் வெறுத்து போயிடறாரு. இப்ப அவரு ஜெயிச்சிட்டார், நல்லா விளைக்கணும். இறங்கி வந்தார் பாருங்க, அவர் ஜெயிச்சிட்டார். மன்னிப்பு கேட்டார் பாருங்க, அவர் ஜெயிச்சிட்டார். மன்னிக்காம முசடு பிடிச்சிருந்தார் பாருங்க, அவர் என்ன ஆயிட்டாரு, தோத்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கால் அவர் வஃபாத் ஆயிட்டா அவர் சொர்க்கவாதி, இவருக்கு கேரண்டி கிடையாது. சொல்ற புரியுதுங்களா? இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அங்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் இதை நான் பேசுறேன்டா, தஃப்சீர் பாடத்தை விரிச்சிட்டு இவ்வளவு சொல்றேன்டா, இது நம்ம சமூகத்தில் நிறைய வந்துருச்சுங்க. இது என்ன ஆகி போச்சுங்க, நிறைய வந்துருச்சுங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் இறங்கி வரணும்னு பார்க்குறாங்க, இறங்கி போகணும்னு நாம பார்க்கணுங்க. என்னதுங்க, இறங்கி போகணும். ஏன் அவர் சொல்ல மாட்டாரா, என்கிட்ட சொல்ல மாட்டாரா, ஏன் இவர் என்கிட்ட கேட்க மாட்டாரா? இப்படித்தான் என்ன ஆயிருக்கு வச்சுங்க. ஆக மொத்தம் 2 பேர் யாருன்னா 2 பேருக்கு ரத்த சொந்தம். இவரு ரத்த சொந்தம், அவரு ரத்த சொந்தம். அப்போ என்ன ஆகி போகுது, மனுஷனுக்குள்ள வெறுப்பாகி போகுது. அப்போ வெளியே சொல்ற சராமெல்லாம் என்ன ஆகி போச்சு, ஏதோ நாமக்கே வாஸ்தேவாகி போச்சு. என்னதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது செய்யாதீங்கிறாங்க பெருமான ஸல்லல்லாஹு. இது முழுக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லாது, இது ஹலால் இல்லைங்கிறாங்க பெருமான ஸல்லல்லாஹு. அல்லாஹ் தஆலா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலையும் எல்லா மனிதர்களோடும் ஒன்றோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான உயர்ந்த தௌஃபீக்கை நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. ஆமீன். اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒருமுறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தினை எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்திருவாயாக. யா அல்லாஹ் ஹராமை விட்டும் ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஹலாலான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் யாரையெல்லாம் நீ சபிக்கிறாயோ அப்பேற்பட்ட கூட்டத்தை விட்டும் விலகி இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நீ யாருக்கு ரஹ்மத்து செய்கிறாய் அந்த மனிதனுடைய கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நல்ல எண்ணங்களை உன் விஷயத்திலே எங்களுக்கு நீ நிரப்பமாக ஆக்கி தந்தருள்வாயாக. உன் விஷயத்திலே எங்களுக்கு நல்ல எண்ணங்களை நீ எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதன் மூலமாக மேலும் மேலும் உன்னை நாங்கள் நெருங்கி வருவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதனால் எங்களுக்கு மத்தியிலே முஹப்பத்தை நீ நிறைவாக தந்தருள்வாயாக. வெறுப்பை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் உற்றார் உறவினர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு மத்தியில் அனுசரித்து போகுவதற்கு உண்டான தௌஃபீக்கையும் சந்தர்ப்பத்தையும் மனப்பக்குவத்தையும் சூழ்நிலையிலையும் எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. அதனால் நாங்கள் வர்ணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை
சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உது செய்தவராக மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் தொழுகிற நிலையிலே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நல்ல நிலையிலே ஷஹீதினுடைய அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்கிற எத்தனையோ நிறைய காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அப்பேற்பட்ட அந்தஸ்துக்களை பெற்றவர்களாக மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நோன்பாளியாக மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நிலையிலையும் உன்னை நேசித்தவர்களாக வாய் நிறைய கலிமா சொன்னவராக மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ நிறைவாக கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு